ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோவில் மார்க்கெட் ட்ரேடர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு சொல்லியிருந்தோம் ஒரு 5 பேருக்கு நம்ம ஃப்ரீயாக ட்ரேடிங் கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் அண்ட் ஸோ நான் பர்சனலாக என்ன ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் எப்படி இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குள்ளே வந்தேன், ஏன் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஜேர்னியை லைட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி வீடியோ இருக்க போகுது. அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், நம்ம அந்த ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஃப்ரீயா சொல்லித்தரோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை நம்ம பண்ண போறது இல்லை. ஸோ ஏன் அப்படிங்கிறத நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். ஏன்னா கடைசி டைம் நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய தப்பான விமர்சனங்கள் வரும். ஸோ ஏன் அதை பண்ண போறது இல்லை அண்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ ஓகே, மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பர்சனல் லைஃப்ல நான் எப்படி இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குள்ள வந்தேன், ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இருந்து நான் எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி நான் கத்துக்கிட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் பண்ற ஸ்ட்ராட்டஜில எவ்வளவு வின்னிங் ரேட் இருக்கு, ஸோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் ரொம்ப பர்சனலா போக விரும்பல. ஸோ பேசிக்கா எல்லாரும் பண்ற மாதிரி நானும் வந்துட்டு ஸோ 2018 இன்ஜினியரிங் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறப்பமா ஸோ ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபேஸ்புக்ல நம்ம எப்பவும் சர்ச் பண்ற மாதிரி தான். ஸோ பேசிக்கா நம்ம வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல நான் என்ன சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, யூடியூப்ல போய் ஃபேஸ்புக்ல போயிட்டு ஸோ ஏர்ன் பண்றதுக்கான மெத்தட்ஸ் நிறைய பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நான் பண்ணதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நான் பண்ணாத பிசினஸே கிடையாது. நான் நிறைய பிசினஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முயல் பண்ண வச்சிருக்கேன், கோழி பண்ண நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக் மூலமா ஒரு சின்ன ஆட்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்ன ஆட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு அவர் ஏர்ன் பண்றதை வந்துட்டு வீடியோ மாதிரி எடுத்து ஷூட் பண்ணி போட்டுட்டு இருந்தாரு. அதுல வந்துட்டு டாலர்ஸ்ல ஏர்னிங்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நான் அதை பத்தி கொஞ்சம் டெப்தா அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது அது வந்துட்டு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. பட் அது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கிடையாது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான் அவங்க பண்ணது, பட் எனக்கு அது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு தெரியாது. ஸோ ஓகே, அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே ட்ரேடிங் தான் ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த பங்கு சந்தை அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சு நான் கண்டுபிடிச்ச அப்புறமா நான் என்ன பண்ணேன், ஸோ ஓகே நம்ம அப்போ இது பங்கு சந்தையில இறங்க நம்மளும் நிறைய ஏர்ன் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றப்ப ஸோ பங்கு சந்தைனாலே ஒரு கேம்பிளிங், ஸோ பங்கு சந்தைனாலே ஏமாத்து வேலை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. அப்போ எப்படி இவர் மட்டும் ஏர்ன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் பேர் வந்து எட்வின் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரோட பேரு. ஸோ அவர் தான் அதுல போஸ்ட் போட்டுட்டு இருந்தாரு. ஓகே, அவர் வந்துட்டு பெங்களூர்ல சேர்ந்தவர், பட் அவர் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் அங்க வந்துட்டு அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, ஐடி பிரைம் பார்ட்னர்ஸ் சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பிரைவேட் பேங்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், நானே வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன். ஜெரோதால ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 500 டெபாசிட் பண்ணிட்டு ஏஷியன் பெயிண்ட் வந்துட்டு ஒரு 500 ருபீஸ் வாங்கிக்கிறேன். பட் அதுல எனக்கு ப்ராஃபிட் அந்த மாதிரி தெரியல. அப்ப என்ன இவர் மட்டும் நிறைய ப்ராஃபிட் போடுறாரு, அதுவும் டாலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், அப்போ அவருக்கு டைரக்டா மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ மெசேஜ் பண்ணி அவர்கிட்ட நான் ஹாய் மெசேஜ் அனுப்பி எனக்கு 1 வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட இருந்து ரிப்ளை வந்துச்சு. ஸோ அவர்கிட்ட பேச தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னாரு, இது வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரேடிங் தான், பட் இது நார்மல் ட்ரேடிங் கிடையாது, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அவரோட கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாரு. ஸோ ஓகே, அப்புறம் பேசி அவர்கிட்ட நான் சொல்றேன், ஸோ எனக்கும் இதுல ஏர்ன் பண்ண ஆசை இருக்கு. நமக்கு என்ன, ஸோ எல்லாரோட மைண்ட் செட்டும் அதுதானே, எப்படி இருந்தாலும் ஏர்ன் பண்ணிடணும், டக்குன்னு ஏர்ன் பண்ணிடணும், சடன் பீரியட்ல ஏர்ன் பண்ணிடணும். அப்போ பங்கு சந்தைனா ஏதோ கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த பங்கு சந்தைனால ஏமாத்து வேலைன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன உண்மையா அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்போ அவர் எனக்கு நிறைய டீடைல்ஸ் சொல்லி இல்ல இது ஏர்ன் பண்ணலாம், பட் நீ கத்துக்கிட்டு ஏர்ன் பண்ண அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லித்தராரு. மேபி நிறைய போயிட்டு இருக்கு. அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்றேன், எனக்கும் இதை கத்துக்கணும் நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு நான் சொல்றப்ப அவர் என்கிட்ட சொல்றாரு, நம்ம இன்ஸ்டிடியூஷன்லயே நம்ம வந்துட்டு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நீ உனக்கு கத்துக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ற இடத்துல போய் நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாரு. ஸோ அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது ஆந்திர பிரதேஷ்ல. ஸோ அங்கதான் அந்த கம்பெனி, ஆக்சுவலி அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு அப்ராட் கம்பெனி, பட் அவங்களும் அங்களோட ஒரு பிரான்ச் மாதிரி வச்சு ஒரு சின்னதா ஒரு பிரைவேட் பேங்க்ஸ்க்காக அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் அவங்க இன்டர்பேஸ் எதுவுமே இருக்காது. அதுல வந்து எல்லாமே பொசிஷனல் ட்ரேட், அதாவது என்னன்னா வாங்கி வைப்பாங்க விற்பாங்க அந்த மாதிரி இதை பண்ணிட்டாங்க. பட் அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவர்கிட்ட நான் போய் கேட்டு அந்த நம்பர் வாங்கிட்டு நான் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ண போறப்ப என்கிட்ட அந்த டைம்லயே அவங்க எவ்வளவு ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 15,000 ருபீஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்க 1 மந்த்துக்காக. ஓகேவா? அப்போ வீட்டுல எப்படி சொல்லிட்டு போறதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. வீட்டுல ஒரு சும்மா பில்டப் போட்டாச்சு, எப்படி கேம்பஸ் இன்டர்வியூல டிவிஎஸ்ல வேலை கிடைச்சிருச்சு, ஸோ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்துட்டு கேட்கறேன், எனக்கு செலவுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து காசையும் வாங்கிட்டு நேரம் அங்கே கிளம்பி போயிட்டு நாங்க ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணனா இப்போ நம்ம பாக்குறது மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு, அதாவது நான் சேர்ந்த அந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 64-65 பேர் இருப்பாங்க ஒரு கிளாஸ் ஃபுல்லாடி. ஓகேவா? அங்க எந்திரிச்சு நம்மளால
டவுட் கேட்கறதுக்கே முடியாது. ஓகேவா, அவங்க ஒரு சைடுல கிளாஸ் போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் கேட்கணும்னா கூட அவங்க டைம் கொடுப்பாங்க, அந்த டைம்லாம் போய்க்கும், அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அங்க வந்து நான் கொஞ்சம் விஷயங்கள் கத்துக்கிறேன். அவங்க பாதி இங்கிலீஷ்ல பேசுவாங்க, பாதி தெலுங்குல பேசுவாங்க, பாதி ஹிந்தியில பேசுவாங்க. ஸோ நம்ம ஆர்வத்துல போய் சேர்ந்தாச்சு, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது, ஆர்வத்துல போய் சேர்ந்தாச்சு. மேபி அது அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அதுல கத்துக்க ஆரம்பிக்கிறேன். என்னன்னா அவங்க சொல்றதை வச்சு எனக்கு புரியல, அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த போர்டுல எழுதுறாங்க, அந்த லைவா சாட்ல சொல்றாங்க, இதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அவங்க கிட்ட எல்லாம் ஓகே, 1 மந்த் கிளாஸ் எப்படியும் போயிருது. ஸோ அரைக்குறையா படிச்சோம் நமக்கு என்ன மைண்டுக்குள்ள நம்ம படிச்சாச்சு, நம்ம இனி நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்லயே நான் திங்க் பண்ணிட்டு என்ன பண்றேன், நான் வந்துட்டு அந்த எனக்கு சொல்லி கொடுத்தால எட்வின் ஜோஸ் அவர்கிட்ட நான் சொல்றேன், நான் இந்த மாதிரி நான் வந்துட்டு அங்க போய் கத்துக்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு அங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு அங்க சீனியர் ரிசர்ச் அனலிஸ்டா இருந்தாரு. ஸோ அப்ப அவர்கிட்ட நான் சொல்றேன், ஸோ நீங்க வந்துட்டு இங்க தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நமக்கும் இங்க ஒரு ஜாப் எடுத்து கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு கேட்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு எங்கிட்ட பேசி ஜாப் இல்ல அதெல்லாம் கிடைக்காது, நீ ட்ரைனிங் பண்ணிட்டல, நீ வந்துட்டு வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்ன அங்க இருந்து அப்படி மாத்தி விடுறாரு. ஸோ அகைன் நான் என்ன பண்றேன், அங்க இருந்து வெளியே வரேன். ஸோ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன். ஓகேவா, நம்ம தான் கத்துக்கிட்டாச்சு, இனி நம்ம என்ன பண்றோம், இனி ஏன் பண்ணிக்க வேண்டியதுதான், காசு போடுறோம் அள்ளிடுறோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் ஓபன் பண்ணி ஆரம்பிச்சு. ஸோ அப்பவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நான் ஓபன் பண்ணிட்டேன். நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் இது வரைக்கும் பண்ணிருக்கேன், எக்ஸ்னஸ் பண்ணிருக்கேன், பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் கொஞ்சம் நிறைய நாளா பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஓபன் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் இப்படி எல்லாம் பண்ணணும்னு தெரியாது. யூடியூப்ல சர்ச் பண்ணி ஹிந்தி வீடியோஸ் நிறைய பாக்குறேன். ஓகேவா, தமிழ்ல யாருமே கிளியரா கொடுக்கல, ஹிந்தி வீடியோஸ் பார்த்து நான் வந்துட்டு டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்பவே 1500 rupees தான் டெபாசிட் இருந்துச்சு மினிமம். ஸோ நான் டெபாசிட் பண்ணி ஆரம்பிச்சு நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். லாஸ் எல்லாமே லாஸ் தான். நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட் போகும்னு சொல்லிட்டு நாங்க அவங்க கத்து கொடுத்து வச்சு நான் பண்ணுவேன், ஃபுல்லாவே லாஸ்ல தான் இருக்கும். நான் கெயின் பண்ணவே இல்லை, நான் வந்து ப்ராஃபிட் பண்ணவே இல்லை, லாஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ தான் நான் யோசிக்கிறேன், என்னடா நான் தான் கத்துக்கிட்டு வந்துட்டேன், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான் நம்ம எப்போ காசு கொடுத்து கத்துக்கிட்டாச்சு, இனிமே என்னது இருக்க போகுது, நம்மளை தாண்டி எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கிறேன். பட் லாஸ் மட்டும் தான் வந்துட்டே இருக்கிறத தவிர எனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வரவே இல்லை. சரி ஓகே, அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எட்வின் ஜோஸ் அப்படிங்கிறவருக்கு நான் மறுபடியும் அவரை கால் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி சொல்றேன், சார் நீங்க சொன்னீங்களா எனக்கு லேர்ன் பண்ணேன்னா நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன், பட் எனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வந்த மாதிரி தெரியல. அவங்க சொல்லி கொடுக்க மாதிரி தான் பண்றேன், பட் எனக்கு அதுல எதுவுமே ஒரு கிளாரிபிகேஷனே கிடையாது. அவங்க சொன்ன மாதிரியே நான் பை பண்றேன், பட் அது செல்ல போகுது. நான் பையின்னு கொடுத்தா அது செல் போகுது, நான் செல்லுன்னு கொடுத்தா அது பை போகுது. என்ன ரீசன் அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, நீ கத்துக்கிட்ட, உனக்கு பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பட் நீ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜில ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா மாறு, ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீ படி, அந்த ஸ்ட்ராட்டஜில நீ ஸ்ட்ராங்கா ஒர்க் அவுட் பண்ணு. சோ ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் பண்ணு. இப்போதான் நம்ம டெமோ சொல்லிட்டு அந்த டைம்ல பேப்பர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ நம்ம அது வந்துட்டு இப்போ ட்ரேடிங் வியூல வந்துருச்சு. பேப்பர் ட்ரேடிங் பண்ணு, நீ அதுல நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா நீ வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிடலாம், நீ வந்து டைரக்டா நீ வந்துட்டு லைவ் அக்கௌண்ட் போயிரு அப்படின்றாரு. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி கத்துக்கணும். ஸோ அந்த டைம்ல கொரோனா 2019 நினைக்கிறேன், கொரோனா அறிவிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல முடிஞ்செல்லாம் வரும்போது எனக்கு அப்போ எல்லாருமே கோர்ஸ் விற்க ஆரம்பிச்சாச்சு. என்ன, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று ஆன்லைன்ல பண்ணணும். யூடியூப் சேனல் நிறைய ஸ்டார்ட் பண்றாங்க, கோர்ஸ் நிறைய விற்கிறாங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், அவர் நம்மள ஒரு ஸ்ட்ராட்டஜில ஸ்ட்ராங் ஆக சொல்லிட்டாரு. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜில ஸ்ட்ராங் ஆகணும், ஸ்ட்ராட்டஜினா என்ன, அங்க நம்ம படிக்கும்போது அவங்க நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் படி எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, அது புரிஞ்சு புரியாமலாம் அறமக்கு மாதிரியே நம்ம இருக்கும், உண்மையா சொல்லிருக்கணும். ஓகேவா, அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் சர்ச் பண்ணி ஒவ்வொரு குரூப்பா அதாவது ஒவ்வொரு கோர்ஸா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொருத்தங்க கிட்ட ஹிந்தி கோர்ஸ், இங்கிலீஷ். ஓகேவா, தமிழ்ல நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணல, ஹிந்தி பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறேன். கோர்ஸ் உண்மையா யாருமே நம்ப மாட்டீங்க, யார்கிட்ட சொன்னாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க, இல்ல இவர் சும்மா சொல்றாருன்னா சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட 1.5 lakhs மேல நான் கோர்ஸே பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிருக்கேன். ஓகேவா, சோ அது கோர்ஸ் எப்படி அதுக்கு வீட்டுல சொன்ன காரணங்கள் இப்பவும் நினைச்சேன். எனக்கு வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு கஷ்டமா இருக்கு, ஏன்னா காலேஜ்ல வந்துட்டு 50,000 கொடுத்தாதான் சர்டிபிகேட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 வாங்கிட்டு போய் அதை வச்சு ஒரு 2-3 கோர்ஸ் வாங்குவேன். சோ என்னென்னலாமோ பண்ணேன், அதை விட்டுருங்க. கிட்டத்தட்ட 1.5 lakh கிட்ட கோர்ஸ் வாங்கியாச்சு. கோர்ஸ் வாங்கி எல்லா கோர்ஸும் ஓகே, எல்லாம் அத்துப்படி, எல்லாரும் சொன்னது நமக்கு தெரியுது. ஓகே, அங்க படிச்சது மாதிரி தான் இங்க இருக்கு, எல்லாமே நமக்கு அத்துப்படி தான். கோர்ஸ்னா என்ன கோர்ஸ் நினைக்கிறீங்க, பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் படிச்சாச்சு, அப்புறம் வந்துட்டு ஐசிடி படிச்சாச்சு, எஸ்எம்சி படிச்சாச்சு, எல்லாமே. அதாவது நான் சொல்றேன்ல, படிக்கிறது ஐஆர்எல், இஆர்எல், எம்ஏசிடி என்னென்னலாமோ படிச்சாச்சு, எல்டிஎஃப்னு நிறைய கோர்ஸ் வாங்கி படிச்சுட்டேன். எல்லா கோர்ஸ் படிச்சதுக்கு அப்புறமும் எல்லாத்துக்கும் பேஸாவே ஒரு சில விஷயங்கள் மட்டும் பொருந்தும். பட் நம்ம எல்லாமே என்ன சொல்றது, கோர்ஸ்னா என்ன சொல்றது, நம்ம என்ன யூடியூப்ல கிட்டத்தட்ட கத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் இருக்கும். ரொம்ப பெருசா ஒன்னும் உள்ள இருந்தது மாதிரி எனக்கு தெரியல.
எல்லாமே கத்துக்கிட்டாச்சு. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, கோர்ஸ் எல்லாம் வாங்கி கத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ட்ரேடிங்ல ஸ்ட்ராங் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் போயிட்டு என்ன பண்றேன், பேப்பர் ட்ரேடிங் பண்ணல. நமக்கு தான் பேப்பர் ட்ரேடிங் எழுதக்கூடாது, நம்ம தான் கோர்ஸ் கீஸ் எல்லாம் படிச்சு. அவர் சொல்றாரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க, எங்க போட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்றது, மறுபடியும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு 3000 ரூபி இன்வெஸ்ட் பண்ணி, ஏன் நம்ம 1500 rupees பண்ணாதானே டக்குன்னு அது தீர்ந்து போகுது, ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்ணி விடுவோம், எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு 3000 இன்வெஸ்ட் பண்ணி விட்டாச்சு. மறுபடியும் என்ன ஆகுது, லாஸ் 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 லாஸ். ஸ்டாப் லாஸ் வச்சா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போயிடும். ஸ்டாப் லாஸ் கொஞ்ச நேரம் வச்சு பார்ப்பேன், சரி ஸ்டாப் லாஸ் வச்சாதானே ஸ்டாப் லாஸ் அடிக்குது, ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருந்தாலும் மார்க்கெட் மேல தானே போக போகுதுன்னு வைப்பேன். மார்க்கெட் கீழே போய் கேபிட்டல் எல்லாம் ஓட்டு. என்ன கத்துக்கிட்டாலும் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நம்மளால படிக்க முடியல. அப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு நானே மண்டைக்குள்ள ஏத்தியாச்சு. என்ன ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கேம்பிளிங், அவங்க சார்ட்டை மேனிபுலேட் பண்ணி அவங்களே நம்ம இங்க போட்டாச்சுன்னா, நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஆப்டர் எஃபெக்ட்ஸ் ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க தான் ஏமாத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம பை போட்டா செல் போறாங்க, செல் போட்டா பை போறாங்க, அப்படின்னா இது கேம்பிளிங்னு சொல்லிட்டு என் மைண்ட் செட்டுக்குள்ள நானே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இது எல்லாமே அப்படி ஒரு சைட்ல போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் மறுபடியும் கொஞ்ச நாள் லேர்ன் பண்ணி கொஞ்ச நாள் போக அதுக்குள்ள இந்த முயல் பண்ண இதெல்லாம் வச்சு செட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த எட்வின் ஜோன்ஸ் அவர்கிட்ட நான் வந்துட்டு ஒரு மெசேஜ் மூலமா பேசுறேன். அவரோட ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு நான் பேசுறேன், ப்ரோ நீங்க தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கேம்பிளிங் இல்ல சொன்னீங்களே, நான் தான் பார்த்துட்டேன், எவ்வளவு கத்துக்கிட்டு என்ன பண்ணாலும் நான் தான் ஊர்ல இருக்க அவ்வளவு கோர்ஸும் கத்துக்கிட்டாச்சு, இப்பவும் அது கேம்பிளிங்கா தானே இருக்கு, அப்ப அது கேம்பிளிங் தானே, உங்களுக்கு மட்டும் எப்படி ஏர்னிங் வருது, நீங்க என்ன பண்றீங்க, அப்போ நீங்க வந்துட்டு நீங்க ட்ரைனிங் சேர்த்து விட்டுறதுக்காக நீங்க பொய்யா அது போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு நான் கேக்குறப்ப அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ ட்ரேடிங் பத்தி என்ன நினைக்கிற, ஃபர்ஸ்ட் நீ ட்ரேடிங்ல வந்துட்டு கேம்பிளிங் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க. அப்ப நான் சொல்றேன், நான் என்ன போட்டாலும் அது லாஸ்ட்ல தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்பதான் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, நீ பாக்குற சார்ட்டும் ஒண்ணுதான், நான் பாக்குற சார்ட்டும் ஒண்ணுதான், நீ அனலைஸ் பண்ற சார்ட்டும் ஒண்ணுதான், நான் அனலைஸ் பண்ற சார்ட்டும் ஒண்ணுதான், நான் அனலைஸ் பண்ணி ஒரு சார்ட் காட்டுறேன், அதுல நான் ப்ராஃபிட் பண்றேன், நீ என்ன பண்ற பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனலைஸ் பண்ணி ஒரு லைவாவே பண்ணி காட்டுறாரு. அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, எனக்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னே தெரியல, எனக்கு நான் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா அந்த இடத்துல லாஸ் தான். அப்பதான் நான் ஒண்ணு திங்க் பண்ணேன், அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு, என்ன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பட் அவரால் ஏன் பண்ண முடியுது, நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புத்தி தான் தெரியுமே, கிறுக்கு மாதிரி அப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ அப்ப என்ன நம்ம கிட்ட இல்ல, எல்லாமே கத்துக்கிட்டாச்சு, கோர்ஸ் வாங்கியாச்சு, அது பண்ணியாச்சு, உடமையில கோர்ஸ் வாங்கியாச்சு, ஸ்கில் ஷேர் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாமே நமக்கு தெரியுது. நம்ம வந்துட்டு நம்ம மைண்ட் செட் என்ன தெரியுமா, கொஞ்சம் கத்துக்கிட்டாலும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துருவோம். கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன், நீங்க எங்க போய் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் வந்துட்டு என்னோட சீனியர் ஒரு ஆள் கிட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சீனியர் வேற யாரும் கிடையாது, அவரோட கூடி பிறந்த அண்ணா ஒருத்தர், ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. சோ அவர்கிட்டதான் இவர் கத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் இவர்கிட்ட சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்டே என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா நானும் அவர்கிட்ட கத்துக்கிட்டு எனக்கு இவ்வளவு லாஸ் ஆயிருக்காதுல்ல, இல்ல நீ இப்பவும் அவர்கிட்ட கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரஹாம் அவங்கள என்ன மீட் பண்ண வைக்கிறாரு. சோ ஆப்ரஹாம் அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்எக்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராட்ல ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் இருந்தாங்க. ஸோ அந்த புரோக்கர்ல அவங்க ஒர்க் பண்ணி கொஞ்ச நாள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக மறுபடியும் இங்கேயே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த எஃப்எக்ஸ் போட்ல ஒர்க் பண்ணாங்க. அந்த ஆப்ரஹாம் அவங்களுக்கு நான் மீட் பண்றப்ப அவங்களும் சேம் இதே தான் சொன்னாங்க, நீ வந்துட்டு கத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தரேன், நீ எனக்கு அதுக்கு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தான் ஏற்கனவே பண்ண ஃபீஸுக்கே விட தெரியலையே, சரி ஓகே என்னமோ சொல்றாங்க, இவரே அங்கதான் கத்துக்கிட்டு இருக்காரு, அப்ப நம்மளும் ஒரு வேலை கத்துக்கிட்டா பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆப்ரஹாம் அவங்க கிட்ட வந்து நான் 20,000 கொடுத்து நான் அவங்க கிட்ட ஜாயின் பண்றேன். அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க கோர்ஸ்லாம் செல் பண்ணல, அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. எப்படி கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 1 month கிளாஸ் அவங்க எடுத்தாங்க. அந்த 1 monthமே அவங்க டைரக்டா எனக்கு வீடியோ கால்ல வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்க கிளாஸ் எடுத்து அவங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் மாதிரி, அவங்க ஹோம்ஒர்க் நம்ம பண்ணல அப்படின்னாச்சுன்னா அடுத்த கிளாஸ் நமக்கு கிடையாது, நம்ம தான் காசு கொடுத்துட்டோமே ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. ஸோ அவங்க கிட்ட நான் படிக்கிறேன். அவங்க கிட்ட போயிட்டு அந்த ஆப்ரஹாம் அப்படிங்கிறவங்க கிட்ட நான் வந்து கோர்ஸ் படி, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே விஷயம், மனுஷன் இப்பவும் எனக்கு ஹீஸ் நோ மோர், இப்ப அவங்க இல்ல, இறந்து போயிட்டாங்க. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் கிங்னு நான் அவர் தான் சொல்லுவேன். ஸோ அவங்க எல்லாம் ஓப்பனா வெளியே தெரியற மாதிரி இப்ப ஆட்கள் கோர்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா, சீரியஸா சொல்றேன், அவங்க கிட்ட தான் எல்லா ஃபாரெக்ஸ் ட்ரேடருமே உருவாகிருப்பாங்க. ஸோ அவங்க எஃப்எக்ஸ் கோட்ல ஒர்க் பண்ணாங்க, ஒரு புரோக்கர் கிட்ட ஒர்க் பண்ணி அவங்க வெளியே வந்தவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனால. ஸோ ஏன் வெளியே வந்தாங்கிற நான் சொல்றேன். ஸோ அவங்க கிட்ட நான் பிரைஸ் ஆக்ஷன் கத்துக்கிறேன். அப்பா அவர் சொல்லி கொடுத்ததுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேவா?
அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த ஸ்ட்ராட்டஜி படிதான் இப்ப நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப நான் சொல்றேன் இல்லையா, அந்த ட்ரேடிங் பண்றப்ப நான் ஒரு ரெட் கலர் டாட்டர் லைன் போட்டுட்டு இந்த லைன் வந்தா ரிவர்சல் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன்ல, இது எல்லாமே எனக்கு அவர் சொல்லி கொடுத்ததுதான். நான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கோர்ஸ் தேவையில்லாம கத்துக்கிட்டதுக்கு ஒரே ஆள்கிட்ட நான் 20,000 ரூபாய் கொடுத்த கோர்ஸ்ல அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அவ்வளவு கத்து கொடுத்தாரு அந்த 1 மந்த்ல. அவர் கொடுத்த ஹோம்ஒர்க்கும் சரி எல்லாமே நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா வேற லெவல். இப்பவும் எனக்கு நினைச்சாச்சுன்னா அவர் நினைச்சா அப்படி ஒரு மாதிரி புல்லரிக்கும். ஏன்னா அப்படி சொல்லுவாருங்க, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட்ல மேல போகும் அப்படிம்பாரு. கரெக்டா அந்த பாயிண்ட் வந்து மேல போகும். ஏன்னா ஏன் அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா? இப்பவும் சொல்லுவேன், மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேல போகும், நான் தான் மார்க்கெட் உருவாக்குறேன்னு சொல்றவங்க நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லுவேன். பட் அவர் வந்துட்டு கரெக்டா பண்ண. ஏன் அப்படின்னா அவர் அவ்வளவு பேக் டெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஸோ அவ்வளவு நாளா வந்துட்டு அவர் அந்த ட்ரேடிங்ல இருந்திருப்பாரு. ஸோ அவ்வளவு நாள் அவர் போட்டிருக்க அந்த ஒரு லைன், அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடி போட்ட ஒரு லைன் இப்போ கரெக்டா அவர் நடக்கக்கூடிய மார்க்கெட் அந்த இடத்துல வந்துட்டு போற மாதிரி பண்ணிருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு மார்க்கெட் மேல மேல போயிட்டு இருக்கு, நியூ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த டைம்ல அவ்வளவுக்கு பண்ணிட்டு இருந்தவர் எனக்கு சொல்லி கொடுத்த கோர்ஸ் தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி, பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் வந்துட்டு இப்போ எஸ்எம்சி இதெல்லாம் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் யூடியூப் பார்த்தோம், நான் பண்ணி கத்துக்கிட்டது ஆர்டர் பிளாக் எஃபிஜில. பட் இது எல்லாத்துக்குமே பேஸ் தான். நான் கத்துக்கிட்ட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நான் சொல்றேன்ல, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி உண்டோ ஐசிடி, எஸ்எம்சி, ஐஆர்எல், இஆர்எல், எல்லா எம்ஏசிடி, இது மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே பேஸா இருக்கிறது பிரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான். எனக்கு அவர் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன். பிரைஸ் ஆக்ஷனுக்கு உள்ளாடியே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட், ஃபைண்டிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் பண்றது, மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபைண்ட் பண்றது, மார்க்கெட்டோட பிரைஸை பண்றது. ஸோ அந்த பிரைஸ் அதை வச்சுதான் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது அந்த விஷயத்தை தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஓகே, இது எல்லாம் நான் இப்போ எதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா, ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த அந்த அவர்கிட்ட நான் ட்ரேடிங் கத்துக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா நான் அவர் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. எமோஷனலா எப்படி இருக்கணும், நீ வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாச்சுன்னா அதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும். எனக்கு சொல்லி கொடுத்த அவர் கொஞ்சம் விஷயங்கள் தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா சொல்லி கொடுத்ததையும் ஜம்முன்னு சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் நான் இந்த வீடியோ எல்லாம் சொல்லியிருப்பேன்ல, 5 பேருக்கு சொல்லி கொடுத்தாலும் நச்சுன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே அவர் சொல்லி கொடுத்ததுதான். என்கிட்ட அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, மார்க்கெட்டை நீ விரட்டி போய் ட்ரேட் பண்ணுனா மார்க்கெட் ஒண்ணு வெளியே விரட்டிடும், மார்க்கெட்டை உன் சைடுக்கு நீ வர வச்சனா மார்க்கெட் உன் கூடயே ஒத்து போகும் அப்படின்பாரு. மேக்சிமம் என்னோட ட்ரேட் எல்லாமே பாருங்க, செல் ஆர்டர் பை ஆர்டர் இருக்கவே இருக்காது. செல் லிமிட் பை லிமிட் தான் இருக்கும். மார்க்கெட் இங்க வந்தா இங்க போகும், இங்க வந்தா இங்க போகும், அப்படிதான் இருக்குமே தவிர இங்க இருந்து இங்க போக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் எக்ஸிகியூஷன்ல நான் ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன். ஸோ மார்க்கெட் வரைக்கும் ஓகே, மேபி இதெல்லாம் விட்டுரும். அப்புறமா நான் வந்துட்டு அந்த எட்வின் ஜோன்ஸ், அப்படி அவர் தானே நாங்க சேர்த்து விட்டாரு, அவர்கிட்ட நான் கேட்கிறேன், இவ்வளவுக்கு கரெக்டா நமக்கு சொல்லி தராரு, இவரே ட்ரேடிங்ல இருந்து நிறைய ஏர்ன் பண்ணிருக்கலாமே, இவர் ஏன் அங்க இருந்து வெளியே வந்தாரு அப்படின்னு நான் கேட்கிறப்பதான் அவரோட ஃபேமிலி விஷயத்த சொல்றாரு. ஆப்ரஹாம் அப்படிங்கிறவங்களுக்கு 3 குழந்தைங்க இருந்திருக்காங்க. 2 பெண் குழந்தையும் 1 ஆண் குழந்தையும் இருந்திருக்காங்க. அந்த 2 பெண் குழந்தைங்களுக்குமே பிளட் கேன்சர் இருந்திருக்கு. ஓகேவா? எவ்வளவு காசு செலவு பண்ணியுமே அவரால் அவங்கள காப்பாற்ற முடியல. எனக்கு அது சொல்றப்பெல்லாம் எனக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கு. அவங்க எனக்கு சொல்றப்ப எனக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல மனுஷன், அவ்வளவு காசு சம்பாதிக்கிறவர், அவரால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க. ஸோ அவன் பையன் தான் மேத்யூ, அவர் தான் இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு கேட்டாலும் எனக்கு அந்த டைம்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னையா ஒரு இவ்வளவு நல்ல மனுஷன் பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க 2 குழந்தைகளுமே அவங்களால காப்பாற்ற முடியல, பெட் கேஸ் சொல்லிட்டு. அந்த டைம்ல அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. என்ன முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ என்னால இவ்வளவு காசு இருந்தும் என்னால சில குழந்தைங்களை ஏன் குழந்தைங்க என்னால காப்பாற்ற முடியல, சோ நான் வந்துட்டு கண்டிப்பா கஷ்டப்படுற நிறைய குழந்தைங்களை வந்துட்டு நான் காப்பாத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர்களோட மைண்ட் செட்டை உருவாக்கிட்டு அவரு நம்ம ட்ரேடிங் எல்லாம் கத்துக்கிறோம்ல, இந்த காசு எல்லாத்தையுமே அந்த குழந்தைங்களுக்கு தான் செலவு, அடுத்த குழந்தைங்களுக்காக செலவு பண்றதுக்காக ஒரு ஆர்ஃபனேஜ் ஓபன் பண்ணி, சோ முடியாத குழந்தைங்க, அதாவது அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, அப்பா அம்மா இருந்துமே கஷ்டப்படுற குழந்தைங்க, கை இல்லாத குழந்தைங்க, காலம் நிறைய பேருக்கு அவர் வந்துட்டு இந்த காசு அவர் ஏர்ன் பண்ண காசு பிளஸ் அவரு கத்து கொடுத்து அதனால வந்த ஏணி காசு எல்லாமே அங்கதான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்வின் ஜோன்ஸ் அவர் என்கிட்ட சொன்னாரு. நீ கொடுத்த 20,000 அங்கதான் போயிருக்கு, அதனால அது உனக்கு வீண் போகல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும் போது என்னால சீரியஸா சொல்றேன். அந்த டைம்ல நிறைய பேர் இப்போ வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ சும்மா கதை அடிக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க, ரியல் ஃபேக்ட் அதுதான். ஓகே, அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்கிட்ட இந்த மாதிரி நடந்து அவர் வந்துட்டு அவர் ஆர்கனைஸ் பண்ணி அவரோட பையன் மேத்யூ வந்து இப்போ அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ நான் இது எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு நான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னா, சோ நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃப்ரீ கோர்ஸ்ல ஃப்ரீ கிளாஸ் 5 பேருக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
ஸோ இதுக்கு நிறைய விமர்சனங்கள், நிறைய விமர்சனங்கள் நீங்க கமெண்ட்ல பார்க்கறது மட்டும் கிடையாது, எனக்கு மெசேஜ் வர்றதா தான் சரி, என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு நல்ல விதமா நிறைய பேர் கேட்டாங்க, என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் வந்துட்டு எனக்கு வேலை போயிடுச்சு, என்ன ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே தாண்டி எனக்கு மேஜரா வந்த நிறைய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு வேல்யூவா இருக்கிற ஒரு கண்டென்ட்டை நீங்க வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்களா, இதனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது, ஸோ இதனால நீங்க நிறைய பேருக்கு எனிமையா தான் மாற போறீங்க ஏன் அப்படின்னு நான் கேட்கிறப்ப அவங்க நிறைய பேர் சொன்ன விஷயம் அதுதான். ஸோ இதை வச்சும் நிறைய பேர், அதாவது வேல்யூவான ஒரு கண்டென்ட் இருக்கு இது, இப்போ ட்ரேடிங் பண்றது அப்படிங்கிறது வேல்யூவான கண்டென்ட் தான். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்துட்டு என்கிட்ட 1 லட்ச ரூபா கூட நான் ஏர்ன் பண்ணி தரேன்னா மக்கள் அசால்ட்டா கொடுக்குறாங்க. அது அவங்க கிட்டே 10,000 ரூபாய் கூட நீ ஏர்ன் பண்றதுக்கான வழியை நான் சொல்லித்தரேன்னு கேட்டா யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்க பண்றது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு ஒப்பீனியன் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை, அதை பத்தி நான் எதுவுமே பண்ணல. என்ன வேணா நீங்க சொல்லிட்டு போங்க, நான் வந்துட்டு ஃப்ரீயா தான் கொடுக்க போறேன்னு தான் நான் என்னோட மைண்ட் செட்ல ஸ்ட்ராங்கா இருந்தேன். பட் 2 days பிஃபோர் எனக்கு அந்த எட்வின் ஜோன்ஸ் அவர் கால் பண்ணியிருந்தாரு. ஸோ கால் பண்ணிட்டு என்கிட்ட கேட்டாரு, தம்பி எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்ப நான் சொல்லேன், சார் இந்த மாதிரி நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ கோழி பண்ண வச்சிருக்கேன் சார், பிசினஸ் ஒரு சைட் போயிட்டு இருக்கு, ஸோ ட்ரேடிங் இப்போ கிளாஸ். ஆமாப்பா உங்க கிளாஸ் தான் பாவம், இது நீ எடுக்கிறதெல்லாம் நான் பாக்குறேன், இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், யூடியூப்ல பாக்குறேன், என்ன ஃப்ரீ எல்லாம் கிளாஸ் எடுக்கிறாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு. ஆமா சார் நான் ஃப்ரீயா தான் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்ப அவர் எங்கிட்ட கேட்கிறாரு, நீ ஃப்ரீயா படிச்சியா அப்படின்னு எங்கிட்ட கேட்டார். இல்ல சார் நான் ஃப்ரீயா படிக்கல, எங்கிட்ட அந்த டைம்ல காசு இருந்துச்சு, வீட்டுல சப்போர்ட் பண்ணாங்க, நான் படிச்சுட்டேன், பட் இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களா சார், அதனாலதான் ஃப்ரீயா கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்கிட்ட அவர் ஒரு வார்த்தை கேட்டாரு, ஃப்ரீயா கொடுக்கலாம் நீ நினைக்கிறியே, உனக்கு ஒருத்தர் கத்து கொடுத்தாருல, அவர் நினைச்சிருந்தாலும் உனக்கு ஃப்ரீயா தந்திருக்கலாம், அவர் ஏன் ஃப்ரீயா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், சார் அவருக்குன்னு ஒரு விஷயங்கள் நம்ம வந்துட்டு எதுக்குனாலுமே சட்டு பதில் சொல்றாளாச்சு, அவருக்குன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, அவர் அதுக்காக பண்ணாரு. இல்ல உனக்கு தெரியும் அவர் அந்த காசை எங்க செலவு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இருந்த இடத்துலதான் நீ இப்போ இருக்க அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு புரியவே இல்லை சீரியஸா. என்ன சார் சொல்றீங்க, அவர் இருந்த இடத்துல நான் இப்ப இருக்கேன் அப்படின்னு? ஹீஸ் நோ மோர், அவர் இப்ப இல்ல. பட் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அந்த ட்ரேடிங் எஜுகேஷனை வச்சு உன்னை எஜுகேட் பண்ணி அந்த எஜுகேஷன் அந்த காசை வச்சு இன்னும் சில குழந்தைங்களை எஜுகேட் பண்ணாரு. ஓகேவா, அவரோட நாலேஜை உனக்கு கொடுத்து அதனால வந்து காசை வச்சு இன்னும் சில குழந்தைங்களோட நாலேஜ் வளர்த்தாரு, அவங்களுக்கான காசு கொடுத்தாரு. நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கிறேன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், சார் ஒண்ணும் இல்லை சார், நான் பிசினஸ்ல வருது, அமௌண்ட் வருது, என்கிட்ட ட்ரேடிங் பண்றேன், என்னோட காசு நான் கொடுக்குறேன். நான் நிறைய பேர் குழந்தை, நான் என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்க அந்த ஃப்ரீ எல்லாம் எனக்கு கத்து தர வேண்டாம், நான் வந்து காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட. அப்ப நான் அவருக்கு ஒரு கமெண்ட் அதுல போட்டிருந்தேன், எனக்கு காசு தர வேண்டாம், அந்த காசை வச்சு நிறைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அது போய் நீங்க பாருங்க. அது எல்லாமே நான் எதை மைண்ட்ல சொன்னதுன்னா அவர் அந்த மாதிரி பண்ணனாலதான் நான் சொன்னது. ஓகேவா, அப்ப நான் சொல்றப்ப அவர் என்கிட்ட லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனை கட் பண்ணாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் இருக்கிற இடத்துலதான் நீ இருக்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, அவர் கொடுத்த நாலேஜ் தான் உன்கிட்ட இருக்கு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நீ உன் கை காசுல இருந்து செய்யறதை விட அவரோட நாலேஜ வச்சு நீ யூஸ் பண்ணி அந்த நாலேஜ் அடுத்தவங்களுக்கு கொடுத்து அந்த காசு மூலமா நீ ஒரு குழந்தைங்களுக்கு நீ கொடுத்த அப்படின்னா அது அவரே கொடுக்கறதுக்கு சமம், அது அவருக்கு நீ பண்ற ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு கடமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிட்டாரு. எனக்கு சீரியஸா 2 நாளாவே நீங்க நம்பவே மாட்டீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. மேபி என்ன விமர்சனம் இதுக்கு பண்ணிட்டு போங்க, யார் வேணா என்ன சொல்லி பண்ணிட்டு போங்க, போஸ்ட் விற்கிறதுக்காக அப்படி சொல்றேன் இப்படி சொல்றேன் கதை சொல்றேன் இதை சொல்றேன் என்ன வேணா நீங்க நினைச்சிட்டு போங்க. அது எதை பத்தியும் நான் மைண்ட் பண்ண போறது இல்ல. அந்த 2 நாள் எனக்கு வந்துட்டு தூக்கமே கிடையாது, அவர் நைட் சொன்னதை வச்சு. சோ அவர் கூட நம்மளை கம்பேர் பண்ணி ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் பண்ணிடுவேன், குழந்தைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், சாப்பாடு கஷ்டப்பட. பட் அவர் பையன் நான் சொன்னேன்ல மேத்யூ, அவர் இப்ப பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆர்ஃபனேஜ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னப்ப எனக்கும் சீரியஸா அவர் கொடுத்த நாலேஜ் அதை வச்சு நான் ஏர்ன் பண்ணிருக்கேன். சோ அந்த நாலேஜை நான் நிறைய பேருக்கு கொடுக்கறதுனால வரக்கூடிய காசையும் நான் அங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்துட்டேன். சோ நான் வந்துட்டு ஒரு கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி, சோ அந்த கோர்ஸ் வந்து எல்லாரும் அஃபோர்ட் பண்ற மாதிரி ஒரு பிரைஸ்ல வச்சு, பட் 10ஓட 11 நான் இருக்க போறது இல்லை. அது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 10ஓட 11 10 பேர் கோர்ஸ் விற்கிறோம், அந்த 10 போல நம்ம கோர்ஸ் இருக்க போகுதுங்கிறதுல நீங்க நினைச்சிடவே வேண்டாம். அவரோட நாலேஜ் எனக்கு எப்படி இருந்துச்சோ அந்த நாலேஜ் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த கோர்ஸ் மெயினா யாருக்கு இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோர்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், எனக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இன்னும் ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு எண்ட் கோர்ஸா இருக்க போகுது. இந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்க போகுது. அண்ட் பிகினர்ஸ், ஸோ எனக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்னன்னே தெரியாது, ஸோ நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இப்போ உள்ள வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இந்த கோர்ஸ்ல என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா?
ஸோ ஓகே, நம்ம கோர்ஸ்ல என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பாத்திரலாம். ஓகேவா? ஸோ நம்ம கோர்ஸ்க்கு நான் வச்சிருக்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன் 10-11 நான் இருக்க போறது இல்ல, நம்ம கோர்ஸ் டிஃபரா இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு என்னென்ன விமர்சனங்கள் இருக்கணுமோ இருக்கட்டும், கோர்ஸ் செல் பண்றதுக்காக தான் பண்ண அப்படி இப்படி என்ன வேணா இருந்துட்டு போட்டு, பட் எனக்கு தெரியும் இந்த கோர்ஸ் மூலமா வர காசு எங்க போக போகுது, யாரை இது வளர்க்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஓகே, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம். ஸோ நான் இதுக்கு வச்சிருக்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெகா ஃபாரெக்ஸ் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். ஸோ காம்போ மெகா ஃபாரெக்ஸ் காம்போ. ஸோ என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பேசிக் கோர்ஸ். அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல பேசிக்கா என்னென்னலாம் இருக்கு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்றோம், என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி பை ஆர்டர் எடுக்கணும், கேண்டில்ஸ்னா என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, மார்க்கெட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி காசு கொடுக்குறாங்க, என்னென்ன பேசிக்ஸ் இருக்க போதோ. நான் ஆல்ரெடி சொல்லிப்பேன், பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த எவ்ரிதிங் பேசிக்ஸ் வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பேசிக் கோர்ஸ்னு ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இருக்க போகுது. ஸோ செகண்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு அவர் என்ன நாலேஜ் கொடுத்தாரோ அதை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன பிரைஸ் ஆக்ஷன் சொல்லி, பிரைஸ் ஆக்ஷன் ஃபுல் கோர்ஸ். அதாவது பிரைஸ் ஆக்ஷன் வச்சுதான் மார்க்கெட்டே மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணு, அது அப்படி நான் சொல்ல வரல, பட் நான் பண்றது ஃபுல்லாவே பிரைஸ் ஆக்ஷன் தான். பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எஸ்எம்சி ஃபுல்லா இருக்காது. ஸோ தேவைக்கு இருக்கும் எஸ்எம்சி, பிரைஸ் ஆக்ஷன் தான் ஃபுல்லா இருக்கும். ஃபுல் பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இதுல வந்துட்டு நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட், ஃபைண்டிங் மார்க்கெட், எல்லாமே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட், மார்க்கெட்டோட மொமெண்டம், மார்க்கெட் எந்த இடத்துல வால்யூம் அதிகமா இருக்கு, மார்க்கெட்டோட வால்டிலிட்டி எப்படி இருக்கு, எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்க போது. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் வந்துட்டு ரெண்டாவது. ஓகேவா? பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி கொஞ்சம் சின்னதா இருக்கும், பிரைஸ் ஆக்ஷன் ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கீ பாயிண்ட்ஸ். எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், ஏன் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க, ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு மார்க்கெட் மூவ் ஆகுது, ஆர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுது, ஒரு மார்க்கெட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுது அப்படிங்கிற அந்த கீ பாயிண்ட்ஸ், எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகணுங்கிற அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கீ பாயிண்ட்ஸ் ஒரு கோர்ஸ். ஓகேவா? சோ அது வந்துட்டு இதுல இருக்க போது. அண்ட் ஃபைண்டிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அண்ட் ஃபைண்டிங் மார்க்கெட் கேரக்டர். சோ அதை நான் இதுல மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லயே அது வந்துடும். ஒரு கரன்சி பேரோட கேரக்டர் என்ன, ஒவ்வொரு கரன்சி பேருக்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். சோ ஒரு கரன்சி பேரோட கேரக்டர் என்ன, அந்த கரன்சி பேரை எப்படி நம்ம இப்ப என்ன பாத்தீங்கன்னா XAU USD தான் ஃபுல்லா நான் யூஸ் பண்ணுவேன். கோல்டு, சோ கோல்டு வந்து வால்டாலிட்டி அதிகமா இருக்கும், சோ மார்க்கெட் அகைன் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கும். சோ கோல்டோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் ஃபைன் பண்றதும், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ஃபைன் பண்றது எப்படி அப்படிங்கிறது இந்த கோர்ஸ்ல இருக்க போகுது. அண்ட் டு ஃபைண்ட் மார்க்கெட் ரிவர்சல், எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அதை நம்ம எப்படி ஃபைன் பண்ண போறோம். ஸோ ஒரு பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி வச்சு எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது, எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆக போகுது, மார்க்கெட் ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த கோர்ஸ்ல உள்ள வரப்போகுது. அண்ட் அகைன் அடுத்து இதெல்லாம் தாண்டி நம்ம நம்மளோட இந்த குரூப் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ற ஒன் மெம்பருக்கு 1 lakh ஒர்த் உள்ள ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுக்க போறோம். இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் வந்துட்டு அடுத்த கம்பெனில இருந்து நான் வாங்கி எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போறது இல்ல. அண்ட் நீங்க கொடுக்க போற இந்த கோர்ஸ் ஃபீஸ்ல இருந்து எடுத்து கொடுக்க போறது இல்ல. என்னோட பிசினஸ்ல இருந்து வந்த அமௌண்ட், நான் ட்ரேடிங் பண்ணி வந்த அமௌண்ட்ல இருந்து என்னோட ஓன் மணில ரியல் கேஷா, ஃபண்டட் அக்கௌண்ட்னு கிடையாது, ஃபண்டு ரியல் கேஷா 1 lakh வந்து ஒருத்தர் கொடுப்பேன். ஸோ அது வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுல யார் வந்துட்டு யாருக்கு ட்ரேடிங் நல்லா வருது, பட் அவங்களால அது அந்த ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது நமக்கு தெரியும் கண்டிப்பா ஒருத்தங்கள. சோ நம்ம அடுத்த குழந்தைங்களுக்கு நம்ம பண்ற மாதிரி நம்ம ட்ரேடிங்ல இருக்க ஒரு ஆளையும் நான் வளர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவங்களுக்கு ஒரு 1 lakh ஒர்த் உள்ள ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் பிரைஸா நான் ரியல் மணியாவே கொடுத்துறேன். இது எல்லாம் தாண்டி நீங்க இந்த எல்லாமே முடிக்கிறப்ப, நீங்க இது எல்லாமே தாண்டி நீங்க அகைன் முடிக்கிற ஆள் எங்க போய் ஜாயின் ஆகுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஸ்கேல்பிங் ஃபாரெக்ஸ் சிக்னல். ஓகேவா? சோ என்ன ப்ரோ சிக்னல்லாம் நீங்க தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, இப்ப நீங்களே சிக்னல் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இதுல நான் மட்டும் சிக்னல்ஸ் கொடுக்க போறது இல்ல, நம்ம கமிட்டில ஜாயின் ஆகி, அதாவது நமக்கு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதுல எல்லாமே ட்ரேடிங் கத்துக்கிறவங்க. அண்ட் டெஃபினட்டா நான் சொல்றேன், இந்த கோர்ஸ் முடிக்கிறப்ப கண்டிப்பா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்னங்க அத உங்களுக்கு இருக்க குழப்பம் எல்லாமே முடிஞ்சு போயிடும், சீரியஸா சொல்றேன். சோ ஓகேவா? சோ அது உங்க விருப்பம், யாருமே கம்பல் பண்ணி நான் வாங்க வைக்க விரும்ப மாட்டேன். சோ இதெல்லாம் நீங்க முடிக்கிறப்ப நீங்க வந்துட்டு ஃப்ரீ ஸ்கேல்பிங் ஃபாரெக்ஸ் சிக்னல்ங்கிற ஒரு குரூப்ல ஜாயின் ஆவீங்க. சோ அங்க வந்துட்டு நானும் சிக்னல்ஸ் கொடுப்பேன். சோ ஸ்கேல்பிங் சிக்னல் என்ன அப்படின்னா, சோ சிக்னல் கொடுக்கறது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இல்லாம கொடுப்பாங்க நிறைய பேர் சிக்னல், அப்படி கிடையாது. நம்ம சின்ன சின்ன என்ட்ரி 5 minutes 1 minutesல என்ட்ரி எடுக்கிறது எப்படி அப்படிங்கறத வந்துட்டு சிக்னலா கொடுக்க போறோம். இந்த குரூப்ல நீங்க ஜாயின் ஆவீங்க. அண்ட் இந்த கோர்ஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க இந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பேசிக் கோர்ஸ் நான் கொடுப்பேன்.
ஸோ இந்த பேசிக் கோர்ஸ் நீங்க கத்துக்கிறப்பவே உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்க அதாவது இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 months வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கோர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்து அந்த ஒரு கோர்ஸ்க்குள்ள ஃபுல் டவுட்டையுமே நானே டைரக்டா உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன், தனித்தனியா ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும். ஓகேவா? சேர்த்து கூட்டத்தோட கூட்டமா உங்களுக்கு பண்ண போறது இல்ல, தனித்தனியா ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் வாய்ஸ் மூலமாவோ வீடியோ கால் மூலமாவோ நான் வந்துட்டு 1 week, அதாவது இப்ப இந்த கோர்ஸ் நான் மண்டே கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த கோர்ஸோட ஃபுல் டவுட் கிளியரேஷன் அந்த வீக் ஃபுல்லா இருக்கும். அந்த கோர்ஸ் நீங்க பக்காவா முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷனும் எஸ்எம்சி அந்த கோர்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாமே ஒரு 5 hours வீடியோ 3 hours வீடியோ இருக்கும் போது ஸோ உங்களுக்கு வரும். ஸோ அதை பத்தின ஃபுல் டவுட் எல்லாமே அந்த வீக்ல கிளியர் பண்ணுவோம். ஸோ அது கிளியர் பண்ணி முடிச்ச அப்புறம் அடுத்து வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பத்தின கோர்ஸ் வரும். ஸோ அது முடிச்சு ஸோ அப்படி இது ஃபுல்லாவே முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 months ஆயிரும். ஓகேவா? 2 monthsக்குள்ள உங்களுக்கு ஓரளவு இதுல உள்ள எல்லா கிளாரிபிகேஷனும் பக்காவா முடிஞ்சிடும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நீங்க ஓரளவுன்னு இல்ல பக்காவாவே கத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு எல்லாமே நம்ம எவ்வளவு பிரைஸ் போர்டு ஃபிக்ஸ் பண்ண போறோம். சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மெகா பிரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? அது என்ன பிரைஸ் அப்படிங்கறத வந்துட்டு நான் இந்த வீடியோல சொல்ல போறது இல்ல. சோ அதுக்கு நான் அடுத்த வீடியோ சொல்றேன். சோ ப்ரோ இதெல்லாம் சேர்த்து இந்த பிரைஸ்க்குள்ள இருக்கலாம், இந்த பிரைஸ்னா ஓகே எனக்கு அப்படின்னு சொல்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. டிரான்ஸ்பரன்சியாவே பண்ணுங்க. கமெண்ட்ல கூட சொல்லலாம், எதுல வேணா சொல்லலாம். இல்ல எனக்கு நீங்க இந்த கோர்ஸ் பத்தி எனக்கு உடன்பாடு இல்லை, எதா இருந்தாலும் நீங்க டிரான்ஸ்பரன்சியா சொல்லுங்க. நான் தப்பு பண்ண போறது இல்ல. ஓகேவா? தப்பு பண்றவன் தான் மறைச்சு பண்ணுவான், மறைக்கிறதே இல்ல. எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கும் போது எவ்வளவு ரேட்டுக்கு இது இந்த ரேட்டுனா இது ஒர்த் ப்ரோ, ஆனா கரெக்டான ஒரு ரேட் சொல்லணும். ஏன்னா இந்த காசு வந்துட்டு ₹1 கூட எனக்கு வர போறது இல்ல. இதனால நீங்க உங்களோட எஜுகேஷன் வளர்றதுனால இன்னொரு குழந்தைங்களோட எஜுகேஷன் அவங்களோட சாப்பாடுக்காக தான் போக போகுது. சோ கரெக்டான பிரைஸ் சொல்லுங்க, இந்த பிரைஸ் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுங்க. இதை நான் என்னைக்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1, அதாவது இப்போ செப்டம்பர்லயா அக்டோபர் 1 வந்துட்டு நான் இதை லான்ச் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி இந்த கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்துட்டு புக்கிங் போட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 members வந்துட்டு 10 membersக்கு நான் ஃபர்ஸ்ட் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 10 members நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. ஸோ எனக்கு இல்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது எனக்கே இது வந்துட்டு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஃப்ரீயா கத்து தரோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டு ஸோ கோர்ஸ் விற்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கு நடந்த அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வச்சு மேபி இதுக்கு என்ன நான் தான் சொல்லிட்டேன்ல, என்ன வேணா விமர்சனம் வரட்டும், என்னை பத்தி என்ன கேரக்டர் பத்தி என்ன வேணா யாரும் வேணா தப்பா சொல்லிட்டு போட்டும். பட் ஒரு ஆள் இதுல ஜாயின் பண்ணி அவங்க இதனால சக்சஸ் ஆகி அந்த அமௌண்ட் வச்சு ஒரு குழந்தை சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு புண்ணியமே எனக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே சொல்ல வேண்டியது சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லா சேர்த்து தான் இந்த கோர்ஸ்ல இருக்க போது, தனித்தனி கோர்ஸ் கிடையாது. அண்ட் ஃப்ரீ ஸ்கேல்பிங் சிக்னல்ஸும் கடைசி நான் ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ மற்றவங்க பண்றது மாதிரி தான் நீங்களும் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. 10ஓட 11 நான் இருக்க விரும்பவே இல்லை. ஐ எம் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் நம்ம கோர்ஸும் டோட்டலி டிஃப்ரெண்டா தான் இருக்க போகுது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 1000 கோர்ஸ் நான் படிச்சுட்டேன், 1000 கிளாஸ் நான் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு கிளாரிபிகேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கான கிளாரிபிகேஷனும், பேசிக்ஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்னன்னே தெரியாதவங்களுக்கான கிளாரிபிகேஷனும் நம்மளோட கோர்ஸ்ல இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா யாருமே கம்பல் பண்ண விரும்பல, வேணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு அப்படி பண்றீங்க இப்ப என்ன வேணா நீங்க சொல்லிட்டு போங்க. ஏன்னா கோர்ஸே விற்க கூடாதுன்னு இருந்த நம்மளே கோர்ஸ் விற்கிற அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஸோ எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு நான் மைண்ட்ல போட்டு திங்க் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஸோ யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். உண்மையா உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுங்க. அண்ட் இந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்க காசு கொடுத்து வாங்குறது வீண் போகாது அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த காசு என்கிட்டயும் சேர போறதுல ஒரு குழந்தை எஜுகேட் பண்ண போகுது. அண்ட் இந்த கொடுக்குற காசுனால நீங்க வந்து ஒர்த்தான ஒரு உங்களுக்கும் எஜுகேஷனுக்கு கத்துக்க தான் போறீங்க, உங்களோட நாலேஜை வளர்த்து போறீங்க. ஸோ ஓகே, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனி பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசிடுங்க. ஓகேவா? கமெண்ட்ல எதா இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சியா சொல்லிருங்க. எனக்கு திட்டுறதா இருந்தா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.